மற்றொரு முக்கிய செய்தி, தேர்தல் வழக்கில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி வழக்கும் தேர்தல் வழக்கில் பதிலளிக்க அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுடைய பின்னணி பொறுத்தவரையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக செங்கோட்டையன் போட்டியிட்டார். அவர் மொத்தமாக 82,612 வாக்குகள் பெற்றார். வித்தியாசம் பொறுத்தவரையில் 16,620 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை வீழ்த்தி அவர் வெற்றி பெற்றார். 3ஆம் இடம் அதிமுக தள்ளப்பட்டது. இந்நிலையில்தான் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செங்கோட்டையனுடைய வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி அதிமுக சார்பாக போட்டியிட்ட விபி பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அவருடைய இந்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த தகவல்கள் என்பது முற்றிலும் மாறானவை என்றும் அதை கருத்தில் கொண்டு அவருடைய வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். பிரதானமாக இந்த மனு இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GK இளந்தரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது செங்கோட்டையின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று செங்கோட்டையின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதி அதை ஏற்க மறுத்துவிட்டார். வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பதை முடிவு செய்த பிறகுதான் தீர்மானிக்க முடியும் என நீதிபதி கூறி செங்கோட்டையின் தரப்பு கோரிக்கையை நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டார். இந்நிலையில்தான் இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் மற்றும் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் 4 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும், அதாவது அமைச்சர் செங்கோட்டையின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் தேர்தல் ஆணையம் ஆகியோர் 4 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனந்தி.